காவேரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நம்ம பேர விஜய் இருக்கவே வேண்டாம். இதை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு அவனை பார்க்கணும். அப்பா எங்க? சில விஷயங்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல இல்லாம போயிருக்கும். பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. விஜய் ஆசைப்பட்ட பாரியே பெண் குழந்தை பிறந்துருச்சு. இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எல்லாரும். பாட்டி, இந்த காவேரி இருக்கிற இடத்துல விஜய் இருக்கவே கூடாது. இந்த காவேரியால தான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை. இவன் இந்தளவு ஆயிட்டான். நம்ம விஜயை மட்டும் வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ஃபேமிலிலேயும் சொல்கிறாங்க. காவேரி ஃபேமிலி ஏன் இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா தானே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் இன்னும் கண் முழிக்கவே இல்லை. அதனால் விஜய் மட்டும் வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி, எப்படியோ அவர் சரியானா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் விஜயை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கோ இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுன்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. கங்கா என்னாச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் பாட்டி எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுவாங்க. குழந்தைய வச்சு சாரதா கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ நர்ஸுக்கிட்ட கேட்டுட்டு உள்ளே போய் நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்குடின்னு சொல்லிட்டு குழந்தைய காவேரி கிட்ட வைப்பாங்க. காவேரி கண்முழிக்க மாட்டாங்க. பாட்டி காவேரி கிட்டேருந்து எப்படியாவது நம்ம பேரனை கூட்டிகிட்டு வந்துடணும், இந்த குழந்தைய நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கும், அதுக்கும் ஏதோ ஆயிருமோன்னு சொல்கிறாங்க. நாளைக்கான ப்ரோமோ. ஆனால் பழைய ஞாபகம் சில விஷயம் இல்லை. நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, அப்பா ஏன் வரலன்னு கேட்குறாங்க. டாக்டர் ஆக்சிடென்ட் ஆனதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சில விஷயம் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.